சார் இன்னொரு விவகாரம் இப்ப தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி அரசு வச்ச மாதிரியே தெரியல. ஆனா ஒவ்வொரு மேடையிலையும் திமுக அரசு சொல்றது நாங்க சமூக நீதி ஆட்சி, எங்க ஆட்சியில சமூக நீதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பட்டியல் மக்கள் மீதான தாக்குதலுக்கு அரசு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு இஷ்யூ இருக்குங்கிறது ஒத்துக்கணும். ஃபர்ஸ்ட் தலித் மக்களுக்கு எதிரான பிரச்சனை இங்க நம்ம ஆட்சியிலும் இருக்கு அப்படிங்கிறத இவங்க ஒத்துக்கணும். ஒத்துக்க ஏதோ அவங்களுக்கு வந்து மனசு இடம் கொடுக்கல நினைக்கிறேன், ஒத்துக்க மறுக்கிறாங்க. அதனால அப்படி ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். திமுக கூட்டணியுடைய முக்கியமான ஒரு பார்ட்னர் தொல் திருமாவளவன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரை மாவட்டத்தை வந்து சாதி வன்கொடுமை மாவட்டமா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டேக் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை ரைஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 3 நாள் மட்டும் தான் பேசியிருக்காரு. அது விவாதத்துக்கு உட்பட்டது. மதுரை அறிவிக்கணுமா அல்ல திருநெல்வேலி அறிவிக்கணுமா விவாதத்துக்கு உட்பட்டது. ஏன்னா இந்த 2 மாவட்டங்களிலும் தொடர்ச்சி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம சமீபத்தில் நிறைய செய்திகள் நிறைய ஆணவ கொலைகள் நடக்கிறது, ஜூனியர் சப்ஜெக்ட் நடக்குது. குழந்தைகளே பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைகளே திருநெல்வேலியில வள்ளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சேர்மகாதேவி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்திலே வந்து 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து மாத்தி அறுவலை வெட்டிக்கிறது, காதலிச்சா அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது உயர் சாதியை சேர்ந்த அந்த பெண்கிட்ட பேசலாம் பழகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வெட்டப்படக்கூடிய சம்பவம் வந்து ரீசெண்டா நிறைய இன்சிடென்ட் நடக்குது. கவின் சப்ஜெக்ட் அப்புறம் நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி சீரியஸான பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மறுக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்குன்னு உண்டான தனி சட்டத்தின் கீழே பதிவு பண்ணாதான் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு உறுதிப்படுத்த முடியும். அதுக்கான தனி சட்டத்தை ஏற்றாம வந்து காலம் கடத்திட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய போன ஆட்சி காலத்துல அதே மாதிரி ஆணவ கொலைகள் நடந்துச்சு. அப்ப வந்து இதே அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆணவ கொலை தடுக்க தனிச்சட்டம் ஏற்றன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் தனிச்சட்டமே ஏற்றல.